ஏன் தாத்தா, என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? ஏன் எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன பேசிட்டு இருக்க தாத்தாட்ட? ஒரு மரியாதை வேண்டாம், உள்ள போ. விடுங்கப்பா, அவ பேசட்டும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? மனசுக்கு பிடிச்ச ஒருத்தரை நேசிச்சது தப்பா? எல்லா உயிர் மேலயும் அன்பு செலுத்தணும்னு நீங்க தானே தாத்தா சொல்லி கொடுத்தீங்க. அவன் மேல நான் காட்டுற அன்பு மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்காம போச்சு? அது அன்பு இல்லம்மா, வம்பு. நான் நம்ம குடும்பத்தை நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், நம்ம உறவுகள் எல்லாரையும் நேசிக்கிறேன். அதே மாதிரிதான் நான் அவனையும் நேசிக்கிறேன். அத மட்டும் ஏன் தாத்தா வெறுக்கிறீங்க? சின்ன வயசுல இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிப்பேன், இந்த பாடம் தான் படிப்பேன்னு சொன்ன நீங்க அனுமதிச்சீங்க. எனக்கு பிடிச்ச வண்டி, உடை எல்லாமே வாங்கி கொடுத்தீங்க. எனக்கு பிடிச்ச கதிரனு மட்டும் ஏன் தாத்தா சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க? பாடத்துல தூத்து போனா படிச்சு மறுபடியும் எழுதிடலாம், வாழ்க்கையில தூத்து போனா அவ்வளவுதான். சின்ன குழந்தை ஆசைப்படுதுன்றதுக்காக மின்சார கம்பியத்தோட அனுமதிக்க முடியாது. காதல்ல ஏன் தாத்தா அவ்வளவு பயப்படுறீங்க? காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க எல்லாம் தோத்தா போயிடுறாங்க. 100க்கு 90 பேர் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தியா என் பேத்தி இருந்துடக்கூடாதுங்கிற பயந்தாமா எனக்கு. தாத்தா ரொம்ப நல்லவர். வாதாடுறதுக்கு இது நீதிமன்றம் இல்ல, குடும்பம். வழக்கு இல்ல, வாழ்க்கை. பசிச்சா போய் சாப்பிடு, பாடம் ஏதாவது இருந்தா போய் படி, இல்ல போய் படுத்து தூங்கு போ. நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளையா வரும்போது உங்க அப்பா என் கையை பிடிச்சிட்டு சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. மாப்பிள்ள, ஒரே பொண்ணுன்றனால உசுரை விட அதிகமா பாசம் வச்சு வளர்த்துட்டேன். அது எங்கேயும் போயிடக்கூடாது, கண்ணுகிட்டே இருக்கணுன்றதுக்காக உங்களை வீட்டோட மாப்பிள்ளையாக்குறேன். பிறந்ததுல இருந்து அவ முகத்துல சிரிப்பத்தான் பார்த்திருக்கேன். என்னைக்கு அவ அழுது பாக்குறனோ அன்னைக்கு நான் செத்துருவேன். இது வரைக்கும் காப்பாத்திட்டேன், இனிமே காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் கூட பல நேரங்கள்ல அழகா அறிவா ஒரு பெண்ணை பத்தி வளர்த்திருக்கணும்னு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். இப்பதானே தெரியுது பிள்ளைய பக்கத்துல ஒரு பிரச்சனையை பத்திருக்கோம்னு. இப்ப என்ன செய்ய முடியும்? நம்பவே முடியலங்க நம்ம பிள்ளைய இப்படின்னு. அப்பா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. எத்தனையோ குடும்பத்துல இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அது நம்ம குடும்பத்துல நடக்கும்போதாமா மனசு எவ்வளவு வலிக்கும்னு புரியுது. தோல்ல இருந்து இறக்கி விட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தோலுக்கு மேல வளர்ந்தால அப்பாவே எடுத்து பேசுறாங்க. இதுவரை அப்பாவை நம்ம ஒரு வார்த்தை எடுத்து பேசிருப்போமால. ஊருக்கு அதிசயமா இருந்து நம்ம குடும்பம் இப்ப அசிங்கப்பட்டு போது பயமா இருக்கு. அவன் நம்மளை விட்டு போயிடா போல் இருக்குண்ணா. அதான்டா எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலையேடா. செயலிழந்து நின்னுகிட்டு இருக்கேன். அவளை நாம பயம் காட்டி வளர்க்கலாடா, பாசத்தை காட்டி வளர்த்துட்டப்படா. இதுக்கு மேல அவளை நெருக்கணும் நேரா அவன் வீட்டுல போய் உட்காந்துட்டான்னா இன்னும் அசிங்கமாயிடும். இல்ல மருந்து மாத்திரை தின்னுட்டு உயிரை விட்டுட்டான்னு அதுக்கப்புறம் நம்மள உயிரோட இருக்க முடியுமாடா? ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வாங்க.
பையன் நல்ல பையனா தான் இருக்கான். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வணக்கங்க. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஐயா இல்லீங்களா? அப்பா ஒரு வேலையா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. அப்படியா? ஆமா. சரிங்க. அவர் எப்படிப்பா இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் வருவாரு? ஏன் வர மாட்டாரு? அவருக்கு காதல் கல்யாணம் எல்லாம் பிடிக்காதுப்பா. அவர் பேத்தி ஒரு பையன் கூட காதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு அது போவாரா இல்ல இந்த கல்யாணம் மாதிரி போகாம இருந்துருவாரா? அது யாருக்கு தெரியும்? அது எப்படி போகாம இருப்பாரு? அது அவங்க வீட்டு கல்யாணம் இல்ல, அடுத்தவங்க வீட்டு கல்யாணம் மாதிரிலாம் தான் போகாம இருப்பாரு. இவங்கள அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கடா. ஒரு அழகான பொண்ணு பின்னாடி உட்கார்ந்தாலே வண்டி தானாவே வேகமா போகுது. பாருங்க, நம்ம எவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வரோம். அவனோட எவ்வளவு மகிழ்ச்சியா சுத்திட்டு வர பாருங்க. உட்காரா. கல்யாண மண்டபத்தில் பட்டா அசிங்கப்பட்டாது, நடுவீதியிலே அசிங்கப்படணும்னு நினைக்கிறியா? அவனை போய் 2 மினி வீசிட்டு வரானே. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். பேசாம இரு, பேசாம இரு. என்ன மாப்பிள்ள, ஏன் இப்படி வர்றீங்க? என்ன நடந்துச்சு? இனி என்ன நடக்கணும்? பிள்ளையா பத்து வச்சுக்கனே. ஏய், என்னடா புதுசா இருக்கு? ஓமுல்ல ஏமுல்லன்னு பிரிச்சு பேசுறீங்க. இன்னும் எப்படி பேச சொல்றீங்க? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இன்னும் அவன் கூட ஏன் சுத்திக்கிட்டு இருக்கா? இவனுக்கு நம்மளோட அவன் தான் முக்கியமா போச்சா? நம்ம கிட்ட கை கட்டி போயில கல்யாண மண்டபத்துல காரி துப்புறான். வெளியில தலை காட்ட முடியல. என்ன புள்ள வந்து வச்சிருக்கிற? காசு பணம் போச்சுன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிடலாம். மானமரியாதை போச்சுன்னா ஊருக்குள்ள தலை காட்ட முடியலையா? என்னப்பா ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க? பெற்றது மாத்திரம் தானே நானு, எல்லாருமா சேர்ந்து தானே வளர்த்தான். அப்புறம் பழிய ஏமல மாத்திரம் போடுறீங்க. சரி விடுங்கப்பா. ஆஸ்திரேலியால இருந்து உடனே முருகனை வர சொல்லு. எதுக்கு? இவனுக்கும் அவனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இவ அப்புறம் போய் படிக்கட்டும். அவன் வரமாட்டான். ஏன்? எவன் கூட யோசிச்சுக்கிட்டு இருக்காவ? அவளை என் புள்ள தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என் மகன அப்பேன். என்ன சொல்ற? இவரு ஏன் அடிக்கிறீங்க? யாரும் பண்ற தப்புக்கு இவரும் போட்டு அடிப்பீங்களா? கை நிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. ஆமா, தப்பு பண்றவங்களுக்கு கை விட்டுட்டு இவர் மேல கை வைக்கிறீங்களா? அப்புறம் மரியாதை கிட்ட போயிடும். ஆமா, யார்கிட்ட எல்லாமே தெரியாதீங்க நீங்க. இனிமே இந்த வீட்டுல மனுஷன் பாராடி போடி புள்ளைய கூட்டி ஓடி போலாம். ஓடினா போய் கூட்டு வா. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தாரையா? நீ நல்லா இருப்ப மாப்பிள்ள. என் மகளை பத்தி நீ பேசின வார்த்தையை தாங்க மாப்பிள்ள ஆத்திரப்பட்ட. ஏன் மகளால தானே பிரச்சனை. நாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நீ பிறந்து வளர்ந்த வீடு, நீங்க வீட்டை விட்டு போனா மாப்பிள்ள. நான் பேசலாம் மனுஷன் மாப்பிள்ள. மாப்பிள்ள வீட்டை விட்டு போற மாதிரி இருக்காது மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள நல்லா இருப்பீங்க மாப்பிள்ள. சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள, அவ்வளவுதான் மரியாதை. நிறுத்திக்காமா என்ன வேணாலும் பேசுங்க மாப்பிள்ள. வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க மாப்பிள்ள. டேய் நீ பேசாம இரு. வாங்க பாபா, சீக்கிரம் வா. போறாருப்பா, எல்லாரும் போறாங்கப்பா. வேணான்னு சொல்லுங்கப்பா. என்னங்க